கோவை பத்திரிகை சகோதரர்கள், கேமராமேன், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய ராஜ் டிவியினுடைய சீனியர் ஒளிப்பதிவாளர் சகோதரர் வேல்முருகன் அவர்களுடைய மறைவுக்கு என்னுடைய அஞ்சலியும் தெரிவித்துக்கொண்டு, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி சர்க்கார் இரண்டின் ஓராண்டு சாதனைகளை மாநிலம் முழுவதும் எடுத்துச் செல்லும் விதமாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சோஷியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி கடைபிட்டு மாஸ்க் அனைத்தும் அணிந்து கொண்டு கண்டோன்மெண்ட் ஜோன் தவிர்த்து வீடு வீடாக சென்று எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஓராண்டு காலாக வரலாற்றில் மிகவும் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக கருதப்பட்ட பல்வேறு விஷயங்களை ஒரே வருஷத்தில் மத்திய அரசாங்கம் மூலிமா தீர்க்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக ராமர் கோயில் விஷயமாக எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டிலேருந்து கூட நிறைய பேர் நம்மளுடைய அந்த ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்கு போயிருக்காங்க. அந்த ராமர் கோயில் வழக்கானது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தது. அந்த வழக்கை சுமூகமாக தீர்க்கப்பட்டு அந்த வழக்கில் சுமூகமான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்த பிறகு இன்றைக்கி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆர்டிகிள் 370 காஷ்மீரில் சம உரிமை இல்லாமல் இருந்தது. அங்கே இருந்த பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு எல்லாமே படிப்பில், வேலைவாய்ப்பில் எதுலேயுமே இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது. ஒரு லேண்டு கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தது. அதை ஆர்டிகிள் 370 இன்றைக்கி குப்பைத்தொட்டியில் போட வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சகோதரிகள் பல்வேறு நாடுகளில் அந்த நடைமுறையானது தவிர்க்கப்பட்டிருக்குது, அங்கே பின்பற்றப்படுவதில்லை. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் அந்த ட்ரிபிள் தலாக் என்ற முறையானது இருந்தது. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் மக்களினுடைய நல்ல கருத்து கொண்டு அவங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக தமிழக மக்கள் சார்பில் என்னுடைய கோரிக்கையும் வைப்பேன். ஏங்க, நம்ம நாட்டில் இருந்து நம்மளுடைய பொருள்களை இங்கேயே உற்பத்தி பண்ணணும், இங்கிருந்து நம்மளுடைய தேவைக்கு பயன்படுத்தணுன்றதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். அந்த முயற்சிக்காக தான் நம்ம பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். அதனுடைய இது இப்போ தொடர்ந்து இனிமேல் தானே வரப்போகுது. சாத்தான்குளம் சம்பவத்தில் காவல்துறையினரோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு எடுத்துருக்கிறது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்களா? சாத்தான்குளம் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு சாத்தான்குளம் சம்பவத்தை மிகவும் கண்டிக்கத்தக்கது. சம்பந்தப்பட்ட காவல்துறை சார்ந்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இதே நேரத்தில் இப்போ இதை அரசியலாக்குற பணிகளை சில பேர் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நேற்று கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, அந்த வழக்கை கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு நாங்கள் சிபிஐ கொடுக்கவும் தயார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போது இந்த சாத்தான்குள விஷயத்தை மட்டுமே வச்சு நாங்கள் கூட நேற்று அறிக்கையில் சொல்லியிருந்தோம், சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையுமே, ஏன்னா இன்றைக்கி கொரோனா நேரத்தில் ஃப்ரண்ட்லைன் வாரியராக இருந்துக்கிட்டு அவங்க பல்வேறு உயிர் தியாகங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கேயோ நடந்த சம்பவத்தை வச்சுட்டு நம்ம ஒட்டுமொத்த காவல்துறையுமே இதில் பழி சொல்லக்கூடாது. அதே போல் காவல்துறையினருக்கு நாங்கள் பால் விநியோகம் பண்ண மாட்டோம், மளிகை பொருட்கள் கொடுக்க மாட்டோன்றது எல்லாமே வருந்தத்தக்க ஸ்டேட்மெண்ட் தான்.
சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தில் இந்த கேஸை வந்து சிபிஐக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறத வரவேற்கிறோம். அதை பற்றி இப்போ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதை பற்றி இல்லை. எதிர்கட்சிகள் தான். நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன், உண்மையில் அங்கே சாத்தான்குளத்தில் நம்மளுடைய அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க போய் அங்கே இருந்து எல்லாத்தையும் சந்தித்து இதை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக உருவாக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எம்எல்ஏ சென்னையில் இருந்தாங்க. சென்னையில் இருந்த போது அவங்களுடைய எம்எல்ஏ கொரோனா தாக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கூட போய் அவங்க வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அதையும் அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்ட நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்த ட்ரிபிள் தலாக் சொல்லும் முறைக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறது. அதே போல் சிஏஏ, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இதுபோல் பல்வேறு சட்டங்களையும் குறிப்பாக ஒரு 6-7 மாதத்துக்குள்ளேயே இந்த ஆட்சி வந்து ஒரு 6-7 மாதத்துக்குள்ளேயே நிறைவேற்றிருக்கிறது. அதுக்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கோவிட் ஒரு வைரஸ் இந்த உலகத்தையே மாற்றி போட்டிருக்கு. நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க மிக தெளிவாக முன்கூட்டி திட்டமிட்டதுனால மார்ச் மாதம் 22ஆம் தேதி பொதுமக்களினுடைய செல்ஃப் கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து மார்ச் 24ஆம் தேதி அன்னையிலிருந்து முழு ஊரடங்கு தேசம் முழுவதும் பிறப்பிக்கப்பட்டது. பொதுமக்கள் தானாக முன்வந்து அவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் சில பகுதிகளில் ஊரடங்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னை மாதிரி ஊர்களில் இந்த ஊரடங்கால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 1.75 லட்சம் கோடி ரூபாய் இந்த நிவாரணத்துக்காக ஒதுக்குச்சு. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 35 லட்சம் விவசாயிகளுக்கு பிரைம் மினிஸ்டருடைய சன்மான நிதி 2000 ரூபாய் கொண்டு போய் அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக போட்டிருக்கோம். இதை தவிர்த்து ஜன்தன் அக்கௌண்ட் வச்சுருக்கிற மகளிர் சுமார் 1 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடி மகளிர் அக்கௌண்ட்டுக்கு 2 மாதத்துக்கான பணம் அவங்க அக்கௌண்ட்டில் 500 ரூபா போயிருக்கு. இதை தவிர்த்து மத்திய தொகுப்பிலிருந்து ரேஷன், பருப்பு இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவங்க இந்த ஊரடங்கால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டரும் குறைந்தது 5 பேருக்காவது ஊரடங்கு நேரத்தில் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்று தமிழ்நாட்டில் ஃபீடு த நீடி, கோயம்புத்தூரில் கூட எங்களுடைய சகோதரர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி தமிழகம் முழுவதுமே ஃபீடு த நீடி அப்படின்ட்டு அனைவருக்கும் தேவையாருக்கு உணவு கொடுக்கும் அந்த மோடி கிச்சன் தமிழகம் முழுவதுமே போட்டு உணவு கொடுத்துட்ருந்தோம். கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே உணவுப் பொட்டலங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஒட்டுமொத்த பேரும் ஒரு சின்ன இஷ்யூவை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அதை வந்து மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணுறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்போ சொன்னேனே, பாராளுமன்ற உறுப்பினர் தானே அந்த சம்மந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க செஞ்சாங்கன்னு தானே சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. வெயிட் பண்ணு, 2 நாளில் தெரியும். கொரோனாவை பொறுத்தளவுக்கு
அதாவது கொரோனாவை பொறுத்தளவுக்கு எல்லாருமே திட்டமிட்டு முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்ததுனால தான் நம்ம வந்து மார்ச்லேயே நம்ம லாக்டவுன் கொண்டு வந்தோம். லாக்டவுன் நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் பாருங்கள் எப்படி வந்தது, தப்லிக் மாநாடு. அந்த மாநாட்டிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுச்சு. அதுக்கு பிறகு அந்த தப்லிக் மாநாட்டிலேருந்து கோயம்பேடுக்கு எங்கேருந்து வந்தது, அந்த தப்லிக்கு போயிட்டு வந்த வியாபாரிகள், அப்படி வந்து தான் பரவுச்சு. ஸோ இது வந்து பரவுறத வந்து தட்டுப்படுத்துக்கு இன்றைக்கி வந்து பரவிருச்சு. இதுக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. அரசாங்கம் முழு முயற்சியாக முழு நேரமும் முழு சக்தியும் செயல்படுத்தி அங்கங்கே கண்டெய்ன்மெண்ட் ஜோன் போட்டு அங்கங்கே சிறப்பு அதிகாரிகள் போட்டு முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கான பணிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. பொதுமக்களாகிய நாம் வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும், சோசியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்கணும், மாஸ்க் போடணும், மாஸ்க் போட்டுட்டு நம்ம போகணும் அப்படின்றதையும் நான் பொதுமக்கள்கிட்ட இருங்க. ரத்னகுமார், நீங்க நிறைய கேட்டிருக்கிறீங்க, தம்பிக்கு வாய்ப்பு மக்கள்கிட்ட இருந்து நிதி போயிருக்கு. அந்த நிதியை பத்தி ஆர்டிஐல கேள்வி கேட்டா தகவல் தர மறுக்கிறாங்க மத்திய அரசாங்கம். இது எதனால சொல்லுங்க? அதாவது வந்து ஆர்டிஐ வந்து பல்வேறு இது கொடுக்கலாம், கொடுக்க முடிய சில செய்தி கொடுக்கலாம், சில செய்தி கொடுக்கக்கூடாது. அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அஃபீஷியல் சீக்ரெட்ஸி என்ன வச்சுருக்காங்கன்றது நம்ம அதை அந்த ஆக்டில் பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ. அதுல சென்று வந்தவர்களால மட்டும்தான் தமிழகத்துல இந்த வைரஸ் பரவுச்சாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க அந்த கருத்து வந்து அப்படிதான் தெரியும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் எப்படி பரவுச்சு, தப்லிக் மூலியமாக தானே ஃபுல் அண்ட் ஃபுல் பரவுச்சு. ஓகே, மாநிலத்திலிருந்தும் பரவலையா, வேற எந்த நாட்டிலிருந்து இங்க வந்த விமானங்கள் பரவலையா? இல்லைங்க, கண்ட்ரோல் அதிகமாக எங்கேருந்து பரவுச்சுன்ற சோர்ஸ் பாருங்கள். அதிகமான பரவன சோர்ஸ் வந்து தப்லிக் மாநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க மூலியமாக தானே பரவுச்சு. இதில் ஒளிமறைவு எதுவுமே இல்லையே. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே கேஸ் வந்தது. அரசாங்கம் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கேசஸ் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால ஊரடங்கு, இப்போ சென்னையில் ஊரடங்கு போட்டிருக்காங்க, இப்போ மதுரையில் ஊரடங்கு போட்டிருக்காங்க. மக்கள் வரவேற்கிறாங்க, மக்களும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க. ஸோ மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும்போது நிச்சயமாக அடுத்து நமக்கு தேவைப்படும் போது ஊரடங்கு போட்டால் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். அதே மாதிரி மோடி கிட் என்ற ரேஷன் அடங்கிய கிட், அந்த கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட கிட்டு தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியின் மூலிமா கொடுத்துருக்கோம். இதுக்கு அப்பாற்பட்டு சானிடைசர், கபசுர குடிநீர், இது எல்லாமே மாநிலம் முழுவதும் இன்னும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். முகக்கவசம் எங்களுடைய பொறுப்பாளர் வானதி சீனிவாசன் அவங்க மகளிர் அவங்க வீடுகளில் தைச்சி, எங்களுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், எங்களுடைய மகளிர் அணி சேர்ந்தவங்க வீடுகள்லேயே தைச்சி முகக்கவசங்கள் கொடுத்தாங்க. இன்னும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சத்துக்கு மேற்பட்ட முகக்கவசம் கொடுத்துருக்கோம். இன்னும் 1 கோடி முகக்கவசங்கள் கொடுக்கறதுக்கான பணியை எங்களுடைய மாநில டீம் செஞ்சிட்ருக்காங்க. இலவசமாக முகக்கவசம் கொடுக்குற பணிகளும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் அங்கங்கே லாக்டவுன் தளர்வுகள் வந்தது. மத்திய அரசாங்கத்தில் சுயசார்பு பாரதம், செல்ஃப் ரிலையண்ட் பாரத், கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடிக்கு ஆன ஒரு பேக்கேஜ். அதாவது இன்றைக்கி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உலகளவில் நடந்திருக்கு. இந்தியா இதை வந்து லீட் பண்ணணும், நம்மளுடைய பொருள்களை நம்மளே உற்பத்தி பண்ணணும், நம்மளுடைய தேவைக்காக நாம் பயன்படுத்தணும், தேவைக்கு ஏற்ப நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். அதில் சுயசார்பு பாரத்தில் அதிகமாக 20,000 கோடிக்கு மீனவர்கள் நலனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு அதாவது கால்நடை வளர்ப்பு, அதே மாதிரி கோல்டு ஸ்டோரேஜஸ், இதுக்கெல்லாமே மூலிகை பண்ணைகள், இதுக்கெல்லாமே அதிகமான நிதியை நம்ம ஒதுக்கியிருக்கிறோம். நம்மளுடைய கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், இது எல்லாமே எம்எஸ்எம்இஸ் அதிக இருக்கின்ற மாவட்டம். சென்னை அதிக அளவில் எம்எஸ்எம்இக்கு பேக்கேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது அதிகமான பேக்கேஜ் ஒதுக்கின நிதியில் கிட்டத்தட்ட 10% நம்மளுடைய கோவை பகுதிக்கு மட்டுமே இந்த எம்எஸ்எம்இயில் பலனடைஞ்சிருக்காங்க. இன்னும் நம்ம அதிகமான
இந்த எம்எஸ்எம்இஸை ஊக்கப்படுத்துறதுக்கான திட்டங்களையும் அரசாங்கம் மூலியமாக செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாமே நம்ம மத்திய மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். அதே நேரத்தில் அனைத்து சட்டமன்றத்திலையும் எங்களுடைய காணொளிகள் மூலிமா எங்களுடைய பேரணிகள் சட்டமன்ற வயசாக நடந்துகிட்ருக்குது. 234 சட்டமன்ற தொகுதியிலையும் 1170 கான்ஃபரன்சஸ் நடத்துறதுக்கான திட்டமிட்டு தொடர்ந்து எங்களுடைய கான்ஃபரன்சஸ் நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி மாநில அளவில் விர்ச்சுவல் ரேலிஸ் திட்டமிட்டிருந்தோம். அதில் 3 ரேலி திட்டமிட்டிருந்தோம். 3 ரேலியுமே நடந்திருக்குது. அதில் ஒன்றில் நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க கலந்துக்கிட்ட பேரணி நடைபெற்றது. அதே மாதிரி ரயில்வே அமைச்சர் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல்ஜி அவங்க கலந்துக்கிட்ட விர்ச்சுவல் ரேலி நடந்தது. நேற்றைக்கு எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு முரளிதர் ராவ் அவங்க கலந்துக்கிட்ட விர்ச்சுவல் ரேலியும் நடந்தது. எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் மத்திய அரசாங்கம் என்னென்ன பண்ணியிருக்கின்றதையும் நம்ம இந்த ரேலிஸில் ஆன்லைனில் நடத்திட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க சொல்ற கருத்துக்கும் நிர்மலா சீதாராமன் அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்துக்கும் முரண்பாடா இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுடைய சாதனைகளை வந்து இந்த கொரோனா காலத்துல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்குண்டான இதுல எங்களுக்கு தடங்களா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது தொடங்குறதுக்கு அவங்க மக்கள்கிட்ட நாங்கள் போகிறதுக்கு கொரோனா ஒரு இடையூறாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. தடையாக கொரோனா நேரத்தில் நாங்கள் அதிகமாக கொண்டு போக முடியல, அதனால் நாங்கள் ஆன்லைனில் இந்த விர்ச்சுவல் ரேலி நடத்துகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சார், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை ரொம்ப குறைவாக இருந்த போதும் இன்னைக்கு 84 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல். நம்ம காங்கிரஸ் ரீதியில் கொஞ்சம் உயர்த்தின போது நம்ம கடுமையான போராட்டங்கள் நடத்தினோம். ஆனால் பிஜேபி இப்போ இவ்வளவு விலை ஏற்றி நம்ம நீங்கள் கச்சா எண்ணெய் உலகளவில் இன்னைக்கு ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கச்சா எண்ணெய் வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது அந்த எண்ணெய் நிறுவனங்கள் அவங்களுடைய அந்த வாங்கிறதுக்கு ஆன செலவு, ரிஃபைனரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய டேக்ஸஸும் இருக்குது. அதை பொறுத்து தான் எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயிக்கிறாங்க. இது எண்ணெய் நிறுவனங்கள் தானே அவங்க இப்போ ரேட்டு குறைக்கும் போது குறைக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு டைமுமே ரேட் குறையும் போது குறைக்கிறாங்க. அது டிபெண்ட் ஆஃப் த எண்ணெய் நிறுவனங்களுடைய அவங்களுடைய முழு பொறுப்பு. அவங்க ஏறும்போது ஏற்றுறாங்க, குறைக்கும் போது குறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, அதுதான் சர்வதேச லெவலில் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு இவங்க இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின ரேட்டு அதுக்கு நமக்கு சேர்ந்த பிறகு அதை ரீஃபைனரி பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கான நேரம் அந்த ரேட்டை பார்த்து தான் அவங்க எண்ணெய் நிறுவனங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.